இல்ல நீ ஹாய். பேசு, நீயே மூன்ட்டு இருக்கேன். நான் காட்டுறேன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் தான் உங்கள் பிரியங்கா எஸ்ஆர்கே முதல். ஸோ இன்னைக்கு இந்த வீடியோ என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம தூத்துக்குடியில் சீசன்ஸ் கஃபே அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டேட் பெங்காலில் ஒரு கடை இருக்குது. ஸோ ஆல்ரெடி நம்ம அதை vlog பண்ணி போட்டிருக்கோம். ஸோ காரணம் யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த பிரியங்கா தான். ஸோ இவங்களால அந்த கடைக்கு போய் நம்ம நிறைய ஆர்டர் பண்ணி சாப்பிட்டு பார்த்தோம். உண்மையிலே சூப்பராகவே இருந்துச்சு. பட் அவங்க இப்போ நமக்கு ஒரு ஸ்பெஷல் ஆஃபர் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த ஆஃபர் என்னன்றதை பிரியங்கா உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. பாத்தீங்களா, நமக்கு அந்த கடையில இருந்து பிரியாணி கொடுத்துருக்காங்க. அவங்க ஃப்ரைடேல இருந்து பிரியாணி சேல் பண்ற ஒரு ஐடியால இருக்காங்க. ஸோ அதனால நமக்கு சாம்பிள் அனுப்பி டேஸ்ட் எப்படி இருக்கு, ஸோ எப்படி இருக்கு நீங்க கொஞ்சம் ரிவ்யூ போடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால நமக்கு இதை ஃப்ரீயா கொடுத்துருக்காங்க. பிரியாணி ஃப்ரீ பிரியாணி, ஓகேங்களா? ஸோ இந்த பிரியாணி நம்ம சாம்பிள் பார்த்துட்டு எப்படி இருக்கு அப்படின்றத அவங்களுக்கு நம்ம சொல்ல போறோம். ஸோ அதை அவங்க எடுத்துட்டு தான் நெக்ஸ்ட் நமக்கு ஃப்ரைடேல இருந்து அவங்க சேல் பண்ண போறாங்க. ஸோ என்னென்ன ஆஃபர் கொடுக்க போறாங்க என்ன அப்படின்றத அவங்க தான் சொல்லுவாங்க. ஸோ அது என்னன்றது நம்ம வீடியோவில் நம்ம சொன்னதுக்கப்புறம் நம்ம அது வீடியோவை மேக் பண்ணியும் போடலாம், ஷார்ட்ஸாகவும் போடலாம். அது போடுறப்போ உங்களுக்கு என்னன்னு சொல்கிறேன். பட் இன்னைக்கு இந்த வீடியோவில் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த பிரியாணி டேஸ்ட் பண்ணி எப்படி இருக்கு அப்படின்றத உங்களுக்கு நாங்கள் சொல்ல போகிறோம். வாங்க இப்போ நம்ம வீடியோவில் போகலாம். ஸோ இப்போ நம்ம பிரியாணியை ஓப்பன் பண்ண போகிறோம். இது என்னன்னு ஃபர்ஸ்ட் குட்டி குட்டியா ரப்பர், தயிர், சிக்கன் தான், சிக்கன் பிரியாணி, சிக்கன் 65 கொடுத்துருக்கேன். அதாவது இங்க தால்சா அப்படிம்பாங்க. ஸோ நிறைய கடையில் அது இருக்காது. தால்சா இருக்கு. குழம்பு பிரெட் அல்வா இல்லையா? அங்கே என்ன இருக்குதோ அதான் கொடுப்பாங்க. இது சாம்பிள் தான்மா. ஒரு ஃபோன் கொடுத்தாங்கன்னா ஒரு டெமோ கொடுப்பாங்க. பெருசுன்னு நம்ம நினைச்சுக்கணும். சரி, ஆளுக்கு ஒரு பார்சல் பிரியாணி வந்துருது. நல்லா இருக்கு, ஸ்மெல் நல்லா இருக்கா? இது வந்து தால்சா நினைக்கிறேன். ஊத்தி பார்த்தா தெரியும். தால்சா ஊத்தி பார்க்குமா? நம்ம தட்டுக்கு வந்துருச்சு. இது சிக்கனோட வந்துருச்சு. இப்போ நமக்கு குழம்பு, தால்சா, குழம்பு, அப்புறம் தயிர். இப்போ நம்ம டேஸ்ட் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் பிரியங்கா அதை டேஸ்ட் பண்ணிட்டு எப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அவங்களுக்கு அப்புறம் நான் சொல்லுவேன். நீ சாப்பிடு. குழம்பு கொடுங்க. ஏன் அங்க குழம்பு இருக்கு, அதை எடுத்துக்க மாட்டீங்களா? ஓபன் பண்ணல. ஏன் ஓபன் கூட பண்ண மாட்டீங்களா? ஐயோ, இதுல உள்ள பாருங்க. வந்துட்டு இது கத்திரிக்காய் இது போட்டு பன்னீர். தால்சா. இது மாங்காயா? மாங்காய் தான் போட்டிருக்காங்கப்பா. தேங்காய் போடுவாங்க, மாங்காய் போடுவாங்க, தேங்காய் போடுவாங்க. குழம்பு அதை வந்து குழம்பு ஊற்றி அதோட டேஸ்ட் பண்ணி பார்க்கணும். சும்மா வெறுமனையா மாங்கான்னு திங்கக்கூடாது. என்ன பழக்கங்க? ஒருத்தங்க நம்ம நம்பி ரிவ்யூ பண்ண கொடுத்துருக்காங்க. என்ன நீங்க சாப்பிடுங்க அந்த குழம்ப பிரியாணி எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. அவங்க சேல்ஸ் பிரியாணிங்க. உண்மையா பேச இந்த வாவ் அப்படின்னு எக்ஸ்பிரஷன்லாம் கேட்கல. எப்படி நான் என்னைக்குங்க வாவ் அப்படின்னு? ஓகே, எப்படி இருக்கு? பிரியாணியுமே நல்லா இருக்கும். பிரியாணியுமே நல்லா இருக்கும். இல்ல நிஜமா, அதாவது நல்லா சொல்லுங்க. உங்கள மாதிரி நான் ஃபுட் ரிவ்யூவர் கிடையாது. எனக்கு நல்லா இருக்குன்னா நான் சாப்பிடுவேன். அப்படிதான் அவங்க சொல்லுவாங்க. ஆனா எல்லாம் நல்லா பேசுவாங்க. நல்லா இருக்குன்னா நான் சாப்பிட்டுட்டே இருக்கேன். சரி, அதனால இந்த பேர் காலி பண்றதை வச்சு நீங்க தெரிஞ்சுக்க நல்லா இருக்கா நல்லா இல்ல. எனக்கு இந்த மாதிரி தான் மண்டாட்டம் வராது. இப்படிலாம் மண்டாட்டம் வராது. பிரியாணி உண்மையிலே சூப்பராகவே இருக்கு. காரம் ரொம்ப கிடையாது, கரெக்டா இருக்கு. தால்சாவோட நல்லா இருக்கும். லெக் பீஸ் வச்சிருக்காங்க, வெந்திருக்கான்னு பார்ப்போம். லெக் பீஸுமே வந்துருக்கு. நல்லா நல்லா
இவங்க எப்படி சாப்பிட்றாங்க அப்படின்னு பார்த்துட்டு இருக்கேன். இப்பதான் வேலைக்கு போய் டியூட்டியை முடிச்சு மத்தியானம் சாப்பிட இருக்கேன். இப்பதான் சாப்பிடுறாரு தள்ளி வைக்கிறேன். எனக்கு எப்பவுமே வந்து கொஞ்சம் வெங்காயத்தோட பிரியாணி சாப்பிட்டா டேஸ்ட் எப்படின்னு நல்லா இருந்தால் ரொம்ப பிடிக்கும் எனக்கு. இது வெங்காயத்தோட எப்படி இருக்கு அப்படின்றத பார்த்துடலாம். பிரியாணி எதுவுமே ஊத்தாம வெறும் பிரியாணி சாப்பிட்டா அப்படியே இது எல்லாருக்கும் எல்லாரும் மாதிரி சாப்பிட முடியாதுங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு டேஸ்ட், அவங்க டேஸ்ட் தான் சொல்ல முடியும். நீங்க எப்படி சொல்றீங்களோ அப்படி நான் சொல்ல முடியாது. எனக்கு பிடிச்சா நான் சொல்றேன். எனக்கு நார்மலா பிரியாணி பிடிச்சிருக்கு, ப்ளஸ் இந்த குழம்போட தாளிச்சு வர்ற மாதிரி எனக்கு பிடிச்சிருக்கு. இப்போ நான் வந்து இந்த வெங்காயத்தோட, அதாவது சம்பல்னு சொல்லுவாங்க, தயிர் வெங்காயம்னு சொல்லுவாங்க. ஆமா, இப்போ நான் வந்து சாப்பிட போறேன் எப்படின்னு சொல்றேன். நல்லா இருக்கு, சூப்பரா இருக்கு. பட் என்ன அப்படின்னா, என்னாச்சு, அவங்க கொடுத்து 2 hours ஆச்சு, 1 hour ஆச்சு. சூடு கொஞ்சம் கம்மியா இருக்கு. ஆனால் அவங்க கொடுக்கும்போது நான் செம்ம சூடாக இருந்துச்சு. நான் தான் கொஞ்சம் லேட்டாக சாப்பிட்டேன். சூடோட சாப்பிட்டுருந்தா இன்னும் சூப்பராகவே கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்சு இருந்திருக்கும். சிக்கன் சூடுலாம் அப்படியே சிக்கனும் ரொம்ப ஹார்டா இல்ல, கொஞ்சம் சாஃப்டாக தான் இருக்கு. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். ஈஸியாக அது வந்து நமக்கு நல்லா டக்குனு உடஞ்சிருக்கு. அண்ட் முக்கியமான விஷயம் சிக்கன் 65. இது வந்து தேவையில்லாத வேலை. அப்படி இவங்க ஒன்று எடுத்தாங்க, நானே இங்கேருந்து ஒன்று எடுக்கணுங்க. அது தப்பு இல்லை. 4 நாள் கொடுத்துருக்காங்க. 4 இருக்குங்க, உங்களுக்கு 4 இருக்குங்க. 2 அவங்க எனக்கு தெரியாம சாப்பிட்டு அதை ரிவ்யூ கூட என்னன்னு சொல்லாம சாப்பிட்டுட்டு சரியான இவங்க ஃபூடிங்க. ஆனா பார்க்கதான் ஆள் ஒல்லி, நான் குண்டா இருப்பேன். ஆனா இவங்க வந்து சரியான ஃபூடி. சாப்பாடுனால எல்லாத்தையும் மறந்துடுவாங்க. அப்போ பெருமை பற்றி இப்பெல்லாம் பேசுறது. சிக்கன் 65 இங்க பாரு, ஈஸியாவே இதாகுது, சூப்பரா இருக்குல்ல. இந்த கை வைக்கிற பழக்கம் தப்புங்க. பரவாயில்ல, வேண்டாம். அப்படி நசுக்கிதான் பார்த்து நீங்க சாப்பிடணும். நீங்க சாப்பிடவே வேண்டாம், பரவாயில்ல, நான் சாப்பிட்டுக்கிறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. உங்க தயிரை தொடங்க பாத்தீங்களா, உங்க தயிரை ஏன் தயிரை பிரிச்சு பேசுறாங்க. என்ன பழக்கம் என்ன பழக்கம்? இதுவே அவங்க பர்ஸ்ல இருந்து ஒரு ரூபா எடுத்துட்டா போதும், ஒரு அழுக்கடி வந்துடும். ஆமா, அவங்க நல்லா ராசா இல்லாம போயிடுவாங்க. நம்ம நல்லா போய் பிரியாணி சிக்கன் ரொம்ப பிடிச்சிருக்கு எனக்கு. நல்லா இருக்கு, பிரியாணி டேஸ்டா இருக்கு. ஒரு வழியா பிரியாணியை சாப்பிட்டு முடிச்சிட்டோம். நான் வந்து பெருசா பிரியாணி லவர் கிடையாது. நிறைய இடத்துல நிறைய பிரியாணி சாப்பிட்டுருக்கேன். ஸோ நமக்கு ஓரளவுக்கு டேஸ்ட் வந்து ஓரளவுக்கு எல்லாமே தெரியும். ஓகே, இங்கே டேஸ்ட் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விதமான ரைஸ் இருக்கு, நிறைய விதமான பிரியாணி இருக்கு. ஸோ இதுல அந்த பிரியாணி எப்படி இருக்கு கேட்டீங்க அப்படின்னா உண்மையில் நல்லா இருக்கு. இன்னும் கொஞ்சம் எனக்கு எப்படி இருந்துச்சு அப்படின்னா, நான் ஒருவேளை அவங்க ஹீட்டா கொடுக்கும்போது அப்பயே சாப்பிட்டுருந்தா அந்த அளவுக்கு நல்லா இருந்திருக்கும். இல்லை கடை கொண்டு போய் நேரில் அங்கே உட்காந்து சாப்பிட்டு நல்லா இருந்திருக்கும்ன்றது என்னோட ஐடியா. என்ன அப்படின்னா, ஒரு பாக்ஸ்குள்ள அடைச்சு வைக்கும் போது அது வந்து கொஞ்சம் ஒரு கட்டி மாதிரி அந்த இதை நம்ம கவுத்தி அந்த இதுல என்ன சொல்றது, தட்டில் வைக்கும் போதே அது வந்து ஒரு மாதிரி ரொம்ப கட்டியா அந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ அதனால என்னவோ அது வந்து கட்டி மாதிரி இருக்குதா, இல்லை நார்மலா ஹீட் குறைஞ்சனால இப்படி ஆகிட்டான்னு தெரியல. ஆனால் முடிஞ்ச வரைக்கும் நேரில் போய் கண்டிப்பாக ஒரு நாள் சாப்பிட்டு இந்த ரிவ்யூவே ஃபுல்லாகவே சொல்லுவேன். பட் டேஸ்ட் வைஸில் நல்லாவே இருந்துச்சு, அதில் எந்த குறையுமே இல்லை. அண்ட் சிக்கன் எல்லாமே வந்து ரொம்ப ஹார்டாகவும் இல்லாமல் ரொம்ப சாஃப்டாக நைஸாக நம்ம வாயில் கடிக்கிற அளவுக்கு நீட்டாக சூப்பராக பக்கா டேஸ்ட்டில் இருந்துச்சு. சிக்கன் 65 அந்த அளவுக்கு சூப்பராகவே இருந்துச்சு. அண்ட் தால்ச்சா, மட்டன் தால்ச்சான்னு நினைக்கிறேன். அண்ட் அதுவும் ரொம்ப நல்லாவே இருந்துச்சு. ஸோ கண்டிப்பாக இவங்க வந்து ஒரு வாட்டியார் சீசன்ஸ் கஃபேல ட்ரை பண்ணி பாருங்க. இது வந்து பெய்ட் ப்ரொமோஷன் கிடையாது. அவங்க ஒரு சாம்பிளுக்கு நம்மகிட்ட இதை கொடுத்துருந்தாங்க. ஸோ அந்த ஒரு காரணமாக தான் நான் வந்து பெய்ட் ப்ரொமோஷன் அப்படின்றத மென்ஷன் பண்ணல. நான் எந்த விதமான காசும்
இதுக்கு வாங்கவும் இல்லை. முழுக்க முழுக்க அவங்க சாம்பிள் கொடுத்ததை நம்ம ஒரு வீடியோவாக கண்டென்ட்டாக எடுத்து போடுறோமே தவிர எந்த ஒரு காசு வாங்கியும் இதை நான் போடலை. ஓகேங்களா? ஸோ கண்டிப்பாக தெரிஞ்சுக்கோங்க. நிறைய பேர் மென்ஷன் பண்ணுறாங்க, என்ன பெய்ட் ப்ரமோஷன் போடுங்கன்ட்டு. வாங்கினா நாங்கள் வாங்கிட்டோம் அப்படின்றத மென்ஷன் பண்ணுவோம். இது நாங்கள் வாங்கலை. அந்த 2 பிரியாணி நமக்கு ஃப்ரீயாக கொடுத்து சாம்பிள் கொடுத்து வர ஃப்ரைடேலேருந்து அவங்க கடையில் அதை அவங்க சேல் பண்ண போகிறாங்க. அப்போ நிறைய ஆஃபர்ஸ் அப்படின்லாம் இருக்குன்னு சொன்னாங்க. ஸோ அது வந்து என்னன்றது அவங்க பின்னாடி நமக்கு வந்து இன்ஃபார்ம் பண்ணுறாங்க. இன்ஃபார்ம் பண்ணதுக்கப்புறம் அது வீடியோவோ இல்லை ஷார்ட்ஸாவோ நான் உங்களுக்கு என்னன்னு சொல்லிடுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். SRK மைண்ட் ஸ்பீச்க்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த கடை எங்கேருந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம தூத்துக்குடியில் சீசன்ஸ் கஃபேன்னு சொல்லிட்டு நம்ம ஸ்டேட் பெங்காலிலேருந்து ஸ்ட்ரெயிட்டாக உள்ளே போயிட்டே இருந்தீங்கன்னா சென்டரில் அந்த கடை சென்னாம ஸ்கூலுக்கு முன்னாடி இருக்குது. ஸோ கண்டிப்பாக அந்த கடையை நீங்கள் வந்து ஒரு வாட்டியாக விசிட் பண்ணி பாருங்கள். அண்ட் தேங்க்யூ. பாய்.